السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையிலே அறிந்து அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைத்து நாளை மறுமை நாளில் நாங்கள் அத்தனை பேரும் சுவனத்தில் ஒன்று சேர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இறைவனால் விதியாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாம் எல்லாம் குழுமி இருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சமரசம் இல்லாத கொள்கை என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்ட காரணம் என்னவென்றால், நாமெல்லாம் ஒரு மனிதரை நினைவு கூறுகிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லா மக்களும் நினைவு கூறுவார்கள். ஹஜ்ஜுடைய மாதத்தில் இப்ராஹிம் நபி அவர்களை நினைவு கூறும் விதமாக ஹாஜிகள் கூட பல கிரிகைகளை மேற்கொள்வார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் இந்த கொள்கைக்காக வேண்டி மேற்கொண்ட உறுதி, இது போன்ற காரணத்துக்காகத்தான் இப்ராஹிம் நபி அவர்களை நினைவு கூறுவார்கள். இப்ராஹிம் நபியை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், கது கானத் லகும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம. இப்ராஹிம் நபியிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லீம்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இப்ராஹிம் நபியிடத்திலே அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, எதற்காக வேண்டி அழகிய முன்மாதிரி என்று சொல்லுகிறான் என்றால், இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த மிக முக்கியமான ஒரு கோட்பாடு என்னவென்றால், தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள், சமரசத்தை மேற்கொள்ளவில்லை. தான் எந்த கொள்கையை இஸ்லாம் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அந்த கொள்கையில் அவர்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டார்கள். அதிலே அவர்கள் கடுகளவு கூட சமரசம் மேற்கொள்ளவில்லை. இதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் தினந்தோறும் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு தொழுகையில் கூட இப்ராஹிம் நபிக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை கூட செய்கிறோம். அத்தஹியாத்துலே ஓதக்கூடிய அந்த துஆவுல அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது வாலா ஆலி முஹம்மத் கமா சல்லைத்தலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம என்ற துவாவை நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிறோம். இப்ராஹிம் நபியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த அளவுக்கு கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள், கடுகளவு கூட சமரசத்தை மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இப்ராஹிம் நபியை நினைவு கூறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா தொடர்ந்து அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் என்றால், இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி என்ன சொன்னார்கள் என்றால்,
ஒட்டுமொத்த சமுதாயமும் இப்ராஹிம் நபி அவர்களை வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள், ஊர் நீக்கம் செய்தார்கள். தன்னுடைய குடும்பம் கூட இப்ராஹிம் நபி அவர்களை அரவணைக்கவில்லை. தந்தை கூட இப்ராஹிம் நபி அவர்களை வெறுத்தார்கள், வீட்டை விட்டு துரத்தினார்கள். பல்வேறுபட்ட சோதனைகளை இப்ராஹிம் நபி அவர்கள் அனுபவித்த நேரத்தில் எல்லா விதமான சோதனைகளிலேயும் இப்ராஹிம் நபி அவர்கள் ஜெயித்தார்கள், முன்னுக்கு வந்தார்கள், அல்லாஹ்வுடைய வெற்றியை அவர்கள் அடைந்தார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த சமுதாயம் அத்தனை பேரும் அவர்களை வெறுத்து ஒதுக்கின நேரத்தில் தான் கொண்ட கொள்கையிலே சமரசம் செய்யவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. தனக்கு யாருமே இல்லையே, தனக்கு சார்பாக வாதாடுவதற்கு கூட ஒருவர் கூட கிடையாது, குடும்பத்தில் யாரும் இல்லை, வாப்பாட சப்போர்ட் இல்லை, ஊரில் ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் கிடையாது, இப்படி எவருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னந்தனியாக தனி மனிதராக இருந்து ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை, அந்த வேலையை இப்ராஹிம் நபி அவர்கள் தனியாக இருந்து சாதித்தார்கள். இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் வாஹிதா, ஒரு சமுதாயம் செய்கிற வேலையை இப்ராஹிம் நபி அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்கள் சமரசத்தை மேற்கொள்ளவில்லை. தனக்கு ஆள் வேணும், தனக்கு பலம் வேணும், தனக்கு செல்வம் வேணும், தன்னோடு ஏதாவது ஒரு உதவிக்கு இருக்கணுமே என்ற அடிப்படையிலே எந்த உதவியையும், யாருடைய உதவியையும் நாடவில்லை, அல்லாஹ்வுடைய உதவியை தவிர. அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் தனியாக இருந்து போராடினார்களே அந்த மக்கள் மத்தியிலே, அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த சமுதாயம் இப்ராஹிம் நபி அவர்களை வெறுத்து ஒதுக்கின போது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்னா புராஉ மின்கும், மக்களே உங்களை விட்டும் நான் விலகியவர்கள், நாங்கள் விலகி இருப்போம், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை, ஒட்டுறவும் கிடையாது, நீங்க வேறு நான் வேறு, உங்க கொள்கை உங்களுக்கு, என்னுடைய கொள்கை எனக்கு என்று இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த சமுதாயத்தை நோக்கி சொன்னார்களா இல்லையா? பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே சொன்னார்களா இல்லையா? உதவிக்கு யாரும் இல்லாத நேரத்திலே சொன்னார்களா இல்லையா? அப்ப இப்ராஹிம் நபியுடைய விவகாரத்தில் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், ஆள்பலத்தை சேர்ப்பதற்காக வேண்டி, மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி, மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுப்பதற்காக வேண்டி அவர்கள் இந்த கொள்கையிலே சமரசம் செய்யவில்லை. நீங்க வேறு நான் வேறுதான், உங்களுடைய கொள்கை வேறு, என்னுடைய கொள்கை வேறு, நீங்கள் அல்லாஹ்வை மறுப்பவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள், உங்களை நாங்கள் புறக்கணிக்கின்றோம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவா, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே பகைமை உருவாகிவிட்டது, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே பகைமை உருவாகிவிட்டது, எனவே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, எது வரைக்கும் தெரியுமா? நீங்கள் அத்தனை பேரும் ஏகத்துவ கொள்கைக்குள் நுழையும் வரைக்கும், அல்லாஹ் ஒருவன் என்று ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்று இப்ராஹிம் நபி அவர்கள் தான் கொண்ட கொள்கையிலே ஆள்பலத்தை சேர்ப்பதற்காக இல்லாமல், ஆட்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக இல்லாமல் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள், சமரசம் மேற்கொள்ளவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் எங்களுக்கு என்ன பாடம் சொல்லி தருகிறான் என்றால், இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றினார்கள். அந்த வழிமுறையைத்தான் நாங்களும் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வழிமுறையின் அடிப்படையில் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஃபஸ்தகிம் பிமா உமிர்த, நபியே உங்களுக்கு ஏவப்பட்டதில் நீங்கள் உறுதியாக இருந்துக்கங்க, அங்குக்கும் இல்லை இங்குக்கும் இல்லாமல், அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமா இல்லாமல் நீங்க உறுதியாயிருங்க, உறுதியோடு இருக்க வேண்டும். நீங்க எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு எதெல்லாம் ஏவப்பட்டு இருக்கிறதோ அதிலே நீங்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வமன் தாப மஅக, நபியே மனம் திருந்தி உங்களை ஏற்றுக்கொண்டு
உங்களோடு பயணிக்கிறார்களே அந்த முஸ்லிம்கள், அவர்களும் தான் கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும். வலா தத்கௌ, நீங்க யாரும் வரம்பு மீற வேண்டாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், வளைந்து கொடுக்க வேண்டாம், நெளிய வேண்டாம், கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்துக்கங்க. எந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி, மக்களிடம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியோ, ஆள்பலத்தை சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டியோ, அல்லது பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டியோ நீங்க கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காதீங்க. கொண்ட கொள்கையில உறுதியா இருக்க வேண்டும், அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல 8வது அத்தியாயம் 45வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா லகீதும் ஃபிஅத்தன், நீங்கள் ஒரு சமுதாயத்தை சந்திக்கின்ற போது, ஒரு கூட்டத்தை நீங்கள் சந்திக்கின்ற போது, ஃபஸ்புது, உறுதியாயிருங்க, தடம் புரண்டு விட வேண்டாம், கூட்டத்தை கண்டு நீங்கள் பயந்து விட வேண்டாம். நீங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீர்களோ அதில் உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொள்ளுங்கள். வதுக்குருல்லாஹ் கசீரா, அல்லாஹ்வை நீங்கள் அந்த நேரத்தில் அதிகமாக நினைவு கூறுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப என்ன விளங்குது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை போடுறா, நீங்க எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டீர்களோ, எந்த கொள்கையில நீங்க பயணிப்பீர்களோ அதுல தடம் புரள வேண்டாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், வளைந்து கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு செய்தியைத்தான் இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதன் வரார், ஒரு நபித்தோழர் வரார், வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த கொள்கையில நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், இதை சொல்லித்தாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், குல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டேன் என்று நீ சொல்லு. முதலாவது பாயிண்ட் என்ன, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டேன் என்று நீ சொல்லணும். சொன்ன பிறகு சும்ம இஸ்தகிம், நீ எதை எப்படி ஈமான் கொண்டாயோ அதிலே நீ உறுதியாக இருந்துக்க, பலமாக இருந்துக்க, நெளிந்து விடாத, வளைந்து கொடுக்காத, கொண்ட கொள்கையிலே நீ சமரசம் செய்யாமல் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு என்ன பாடம் படித்து தருது, நாங்க எந்த கொள்கையில இருக்கிறோமோ அதுல உறுதியா இருக்கணும். இப்ராஹிம் நபி அவர்கள் அப்படித்தான் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள், அப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. அந்த பத்ர் யுத்தத்துக்கு கிளம்பின் போது நபித்தோழர்களோடு ரசூலா போறாங்களா, அப்ப பத்ர் யுத்தத்துக்கு முஸ்லீம்கள்ல ஆள் பலம் கம்மியாக தான் இருந்துச்சு, குறைவாக தான் இருந்தாங்க. எதிரிகளுடைய பலம் அதிகமாக இருந்தது, 2 மடங்காக கூடுதலாக இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதர், இஸ்லாத்தில் நுழையாத ஒரு காஃபிர் என்ன செய்கிறார் என்றால், நபிகள் நாயகத்தை ஆதரிக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாரு. சந்திச்சு என்ன சொல்றாரு, முஹம்மது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க நல்ல விஷயத்த சொல்றீங்க, ஒரு நல்ல மனிதனா இருக்கிறீங்க, எனவே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் முஹம்மது என்று இந்த காஃபிர் என்ன செய்யறாருன்னா ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நானும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவேன். இவர் ஒரு பலசாலி, யுத்த காலத்தில் ஒரு பலசாலியாக இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பலசாலி என்ன செய்கிறார் என்றால்,
இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு ரசூலுல்லாவோடு பேசுறாரு. நபித்தோழர்களும் பக்கத்தில் இருக்கிறாங்க. இவர் இப்படி கேட்டதோட, நானும் உங்களோடு யுத்தத்துக்கு வருகிறேன், உங்களுக்கு ஆதரவா நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதோட நபித்தோழர்களுக்கு ரொம்ப ஆர்வம். ஆஹா, இவர் வந்தா ரொம்ப நல்லதாச்சே, எங்களுக்கு சப்போர்ட்டா வர்றாரு, ஒரு பலசாலியான ஒரு மனிதனாச்சே, இவரை நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லி நபித்தோழர்கள் விரும்புறாங்க. ஆனா ரசூல்ல என்ன செய்யறாங்கடா, உடனே இப்படி பேசினதோட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதர் இடத்துல கேட்குறாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டியா, அல்லாவை நம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதராக என்னை நீ ஏற்றுக்கொண்டாயா, நீ அல்லாவை ஏற்றுக்கொண்டாயா, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டாயா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரிடத்திலே கேட்டபோது அவர் சொல்கிறார்களா, இல்லை. அப்ப ரசூலை சொல்கிறார்கள், ஃபர்ஜ, நீ போ, நீ திரும்பி போயிடு, உன்னுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவையில்லை. நீ ஒரு பலசாலியாக இருந்தாலும் எங்களுக்கு நீ உதவிக்கு வந்தாலும் நீ இஸ்லாத்துக்கு வரல, நீ முஸ்லீமாக இல்லை, நீ முஸ்லீமாக இல்லாத காரணத்தினால் உன்னுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவையில்லை, நீ போயிடு அப்படின்னு ரசூல்லா அனுப்புறாங்க. அவர் என்ன செய்யறாரு, போறாரு. போனாலும் அவருடைய மனசு கேட்கல. ரசூலுல்லாவோட அப்பையும் ரசூல்லாவோடு போய் யுத்தம் செய்யணும்ன்ற ஒரு ஆசை, ரசூல்லாவுக்கு ஒரு உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளம் அந்த அளவுக்கு ரசூல்லாவோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தியது. மீண்டும் அவர் என்ன செய்யறாரு, ரசூல்லா கொஞ்சம் தூரம் போகும்போது மீண்டும் அவர் என்ன செய்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அப்பையும் சொல்கிறார்கள், முஹம்மது, உங்களோட நாங்கள் யுத்தம் செய்ய நான் வர்றேன், நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை தருகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மீண்டும் ரசூல்ல கேட்குறாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டியா, அல்லாவை நம்பினியா, அல்லாஹ்வுடைய ரசூலை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது அவர் இல்லை என்று சொல்கிறார். அப்படியாக இருந்தால் நீ திரும்பி போய்விடு, உன்னுடைய உதவி எங்களுக்கு வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், நபிகள் நாயகத்தோடு இணைந்து யுத்தம் செய்கிறார். இந்த வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் என்ன விளங்குது, நாம என்ன விளங்க முடியும், இஸ்லாத்தில் இல்லாத ஒருவரை எங்களோட கைகோர்ப்பதற்கு நாங்கள் நினைத்தால் அது தவறு, அது சமரசம். அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. நீ எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும், உனக்கு எவ்வளவு ஆள்பலம் இருந்தாலும், பொருளாதார பலம் இருந்தாலும், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் உன்னோடு இணைந்து நாங்கள் கைகோர்ப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. நீ வேறு, நாங்க வேறு, நீ போயிடு, உன்னுடைய உதவி எங்களுக்கு வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கையை, இப்ராஹிம் நபியினுடைய அந்த கொள்கையை பலமாக ஆழமாக பற்றி பிடித்து கொண்டார்களா இல்லையா? அப்படிப்பட்ட உறுதி, அப்படிப்பட்ட சமரசம் இல்லாத கொள்கை இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்குதா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொள்கையிலே உறுதியாக இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் எப்படி கொள்கையிலே உறுதியாக இருந்தார்களோ, சமரசம் இல்லாமல் நடந்து கொண்டார்களோ, அப்படித்தான் நாங்களே நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சம்பவத்தை பாருங்க, அந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிறேன். நபி தோழர்கள்ல ஒரு தோழர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா என்று சொல்லக்கூடிய நபி தோழர். இவர் எப்படி தான் கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்தார், சமரசம் செய்யாமல் கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்தார் என்பதற்கு ஒரு அழகிய ஒரு உதாரணம், ஒரு சம்பவம். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோமர்களால் கைப்பற்றப்படுகிறார், கிறிஸ்தவர்களால் கைப்பற்றப்படுகிறார். ஒரு யுத்த களத்துக்கு சென்று அந்த யுத்த களத்தில் பல நபித்தோழர்கள் கைப்பற்றப்பட்டு அதிலே ஒருவராக அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவரும் இவர்தான். இவர் கைப்பற்றப்பட்டு இவரை துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, வேதனை பண்றாங்க, கடுமையான இந்த வேதனை அந்த ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் இவருக்கு வழங்குறாங்க.
இவரை பிடிச்சி அப்படியே ஜெயிலில் அடைச்சாச்சு, ஜெயிலுக்குள்ளே போட்டாச்சு. ஜெயிலில் போட்டு என்ன செய்கிறாங்க, இவர் உண்பதற்கு உணவு தேவையில்லையா, உண்பதற்கு பசியோடு இருக்கிறாரு, உண்பதற்கு உணவாக என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்ன பன்றியினுடைய இறைச்சியை உணவாக கொடுக்குறாங்க. எந்த சாராயம் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டதோ அந்த சாராயத்தை குடிப்பதற்கு கொடுக்கிறார்கள், உண்பதற்கு பன்றியினுடைய மாமிசத்தை கொடுக்கிறாங்க. கொடுத்தாச்சா, இவர் உண்பாரா, அதை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப அந்த ஜெயிலுடைய காவலாளிகள் சொல்கிறார்கள், இதை உனக்கு உண்ணலாமே, இல்லை தேவையில்லை, நான் உண்ண மாட்டேன். அவர் உண்ணாமலே இருக்கிறாரு. முதலாவது நாள் முடிஞ்சாச்சு. 2வது நாள் அதே உணவை கொடுக்குறாங்க. 2வது நாளும் அவர் உண்ணவில்லை, பருகவில்லை. 3வது நாளும் அவர் உண்ணவில்லை, பருகவில்லை. அவர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்தாச்சு. மயக்கம் போட்டு கீழே விழுந்ததோட அந்த ஜெயிலுடைய காவலாளிகள் மன்னரிடத்திலே சொல்றாங்க மெசேஜை, இவர் இந்த மாதிரி நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம், ஆனால் எதையும் சாப்பிட இல்லை, அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. மன்னர் சொல்றாரு, மயக்கம் தெளிஞ்ச உடனே ஆளை கூட்டிட்டு வாங்க. அவர் மயக்கம் தெளிஞ்சதோட மன்னருக்கு முன்னாடி அவரை கொண்டு வைத்து விட்டார்கள். இப்போ மன்னர் கேட்கிறார், என்ன தெரியுமா, மன்னர் கேட்கிறாரு, எப்பா நீ சாப்பிடலையாமே, ஏன் சாப்பிடல, உனக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தோமே, குடிப்பதற்கு தானே இந்த பானம் தந்தோமே, அதையே நீ குடிக்கல, அதையே நீ சாப்பிடவில்லை என்று அந்த மன்னர் அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவிடத்திலே கேட்கிறாங்க. அப்போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா, இந்த உணவு ஹராம் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பன்றியினுடைய மாமிசம் அது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட உணவு என்பது நன்றாக தெரியும். ஆனால் நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால், இந்த ஹராமாக்கப்பட்ட உணவை எனக்கு கொடுத்து என்னுடைய கொள்கையை நீங்க சோதிக்க போறீங்க. என்னுடைய கொள்கையை நீங்க சோதிச்சு பார்க்க போறீங்க. இந்த உணவை நான் சாப்பிட்டு விட்டால் நீங்க என்ன முடிவெடுப்பீங்க தெரியுமா, இவங்க கொள்கையில உறுதியாக இல்லை, இவங்க சமரசம் செய்யக்கூடியவர்கள், விட்டு கொடுக்கக்கூடியவர்கள், இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வார்கள் அப்படின்னு என்ன செய்றாங்க, இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னருக்கு சொல்றார், இப்படி நீங்க நினைக்க கூடாது என்பதற்காக, நீங்க இந்த மாதிரி கருதிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த உணவை நான் சாப்பிடவில்லை அப்படி என்று அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல மன்னர் இடத்துல ஆணித்தரமா சொல்றார். இந்த விஷயத்துல அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஜெயிச்சிட்டாரு, இந்த சோதனையில ஜெயிச்சிட்டாரு. இப்ப 2வதாக அவருக்கு இன்னொரு சோதனை என்ன தெரியுமா, அவர் இடத்துல கேட்கிறாங்க, எப்படி கேட்கிறாங்க தெரியுமா, மன்னர் கேட்கிறாரு, எப்பா உனக்கு காசு பணத்தை தர்றேன், அரசாட்சியை தருகிறேன், உனக்கு நாங்கள் அரசாட்சியை தருகிறோம், என்னுடைய கஜானாவில் அரசாங்கத்தில் பாதியை உனக்கு நான் தருகிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்கு எல்லாம் தர தயாராக இருக்கிறோம். ஆனால் நீ கொண்ட கொள்கையிலே சமரசம் செய்ய வேண்டும், அதை விட்டு கொடுக்க வேண்டும், முஹம்மதுடைய மார்க்கத்தை நீ புறக்கணிக்க வேண்டும். புறக்கணிப்பியா? கிறிஸ்தவ மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உனக்கு எல்லாமே தர தயாராக இருக்கிறோம் என்று அந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவிடத்தில் மன்னர் கேட்கிறார். கேட்டபோது அப்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா, நீங்க உங்களுடைய கஜானாவில் பாதியை தந்தாலும் அல்லது நீங்க முழுவதை தந்தாலும், இந்த அரபு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியை நீங்கள் எனக்கு தந்தாலும் அது எனக்கு வேண்டாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் எந்த கொள்கையிலே இருக்கிறேனோ அந்த கொள்கையிலே சமரசம் செய்ய மாட்டேன் என்று அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுடைய சல்லி காசுக்காக, உங்களுடைய வருமானத்துக்காக, உங்களுடைய ஆட்சிக்காக நான் வளைந்து கொடுப்பவன் அல்ல என்று அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆணித்தரமாக ஒரு பதிலை முன்வைக்கிறாங்க. அப்ப விட்டு கொடுத்தார்களா? சமரசம் செய்தார்களா? இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கிறோம் தெரியுமா, எங்களோட சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன்.
எங்கள் சமுதாயத்தை எடுத்துக்கொண்ட இஸ்லாமிய சமுதாயத்தை ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறான், ஆவலோடு இருக்கிறான். ஒவ்வொரு காலத்துக்கு காலமாக ஷைத்தான் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே முஸ்லிம்களை தடம் புரட்டி நாசமாக்குற வேலையை ஷைத்தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஷைத்தானை பொறுத்தவரையில யார் நல்லடியார்களா இருக்கிறார்களோ அவர்களை வழிகெடுப்பதற்கு தான் அவன் ஆவலோடு இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய சவாலே அதுதான். அல்லாஹ் என்ன சவால் போடுறான்? உனக்கு முடியுமையானால் என்னுடைய நல்லடியார்களை நீ வழிகெடுத்து பார். ஷைத்தானுக்கு அல்லாஹ் போட்ட சவால். அந்த சவாலை ஜெயிக்கணுமா இல்லையா? அதனாலதான் ஷைத்தான் நல்லடியார்களை வழிகெடுப்பதற்கு உண்டான ஏற்பாட்டை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சான் மஜ்ரத்தம். ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறான், உடம்புல ஓடுறான், ஷைத்தான் இருக்கிறான். அப்ப ஷைத்தான் வந்து அவன் எங்களை தடம் புரட்டுற வேலையை எப்படி செய்வான்? கொள்கைவாதிகளை எடுத்துக்கொள்ளுங்களேன். முஸ்லீம்களை ஒரு கடந்த காலங்களில் முஸ்லீம்களை வழிகெடுத்த, முஸ்லீம்களுக்குள்ள பல கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கிற, நீ அதை செஞ்சு பாரு இதை செஞ்சு பாரு என்று சில கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கி அது காலம் கடந்து விட்டது. அதனால முஸ்லீம்களுக்குள்ளே பல பிரிவுகள், பல அமைப்புகள், பல கொள்கை கோட்பாடுகள், ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல். இப்ப ஏகத்துவவாதிகளையும் ஷைத்தான் வழிகெடுக்கிறானா இல்லையா? யாரெல்லாம் தௌஹீத்வாதிகளா இருக்கிறார்களோ அந்த தௌஹீத்வாதிகளுடைய உள்ளத்திலும் ஷைத்தான் ஊடுருவி அவர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார். பல முறைகளை வழிகெடுப்பான். கொள்கையை சொல்லி வழிகெடுப்பான், அல்லது குடும்ப உறவுகளை சொல்லி வழிகெடுப்பான், அல்லது பொருளாதாரத்தை சொல்லி வழிகெடுப்பான். அஷ்ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் வறுமையை சொல்லி உங்களை பயமுறுத்துவான், வழிகெடுப்பான். சில பேர் கஷ்டவாளியாக இருப்பார்கள், பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டி அந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை வார்த்தை சொல்லி ஆசை காட்டி அந்த பொருளாதாரத்தை திரட்டணுமே, காசு பணத்தை எடுக்கணுமே என்று அந்த ஆசை வார்த்தை காட்டி பொருளாதாரத்திலும் மனிதர்களை, கொள்கைவாதிகளை தடம் புரட்டுவான். அந்த அடிப்படையில் எத்தனையோ பேர் இன்றைக்கு தடம் புரண்டு கொள்கையை விட்டும் ஓடி செல்லக்கூடிய சகோதரர்களை நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோமா இல்லையா? அப்படி இன்றைக்கு பல பேர், இன்னும் சில பேரை அல்லாஹ் எப்படி வழிகெடுக்கிறான்? மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக, மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக, மக்களுடைய மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுப்பதற்காக ஒரு வகையான சமரசம் மேற்கொள்வதை பார்க்கிறோம். தான் கொண்ட கொள்கையை விட்டுவிட்டு மக்களுடைய ஆதரவு வேண்டும் என்று விரண்டு ஓடக்கூடிய இன்றைக்கு கொள்கைவாதிகளை கூட சமுதாயத்தில் பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அப்படியா வழிகாட்டுகிறது? இப்ராஹிம் நபி அவர்கள் எங்களுக்கு அப்படித்தானா வழிகாட்டினார்கள்? இப்ராஹிம் நபி அவர்கள் மக்கள் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுங்கினார்களே, மக்களுடைய கொள்கை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுங்கினார்களே, சமரசம் இல்லாத ஒரு கொள்கையை இப்ராஹிம் நபி அவர்கள் மேற்கொண்டார்களே, அப்படிப்பட்ட கொள்கையை நாங்கள் மேற்கொள்கிறோமா? இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்? மக்களுக்காக வேண்டி கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடிய, சமரசம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்வதற்கு மேற்கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்களுடைய உள்ளத்தை வென்றெடுப்பதற்காக வேண்டி, காபிர்களை தன்வசப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களுக்கும் கொள்கையை சொல்ல வேண்டும், கொள்கையை இலகுவான முறையிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த காபிர்களோடு பேரம் பேசுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி பேரம் பேசுகின்ற நேரத்தில் பேரம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மதே உங்க கொள்கை நல்ல கொள்கை தான், நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய கொள்கையிலே ஒரே ஒரு சின்ன அதிருப்தி தான் எங்களுக்கு. என்னப்பா அதிருப்தி? உங்களோடு உங்க பள்ளிவாசல்ல எங்களுக்கு பிடிக்காத, எங்களை விட தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்களே, உங்களோடு காலோடு கால் சேர்த்து தொழுகிறார்களே, இந்த பிலாலு, உம்மி மக்தூம் போன்ற இந்த சமுதாயத்திலே இழிவாக கருதப்பட்டவர்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறார்கள். அது எங்களுக்கு அதிருப்தியா இருக்குது, அதுல கொஞ்சம் விட்டு கொடுங்க, சமரசம் செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த காபிர்கள் இப்படி பேரம் பேசுகிறார்கள்.
இந்த பேரம் பேசுகிற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுகிறார்கள். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க? இப்படி பேரம் பேசி கொண்டு இருக்கும் போது ஒருத்தர் வராரு, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத குருடராக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. ரசூலுல்லாவுடைய சவுண்டு, ரசூல பேசுகிற சத்தம் அவருடைய காதுக்கு கேட்டதோட இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லுகிறார். சலாம் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யணும்? சலாத்துக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் உரைக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு பாடம் படித்து தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இறை தூதர் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொன்னால் சலாத்துக்கு பதில் சொல்வதற்கு மறுக்கிறார்கள். மறுக்கிற மட்டும் இல்லாமல் முகத்தை கடுகடுத்து திருப்பிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கோபப்படுகிறார்கள். யார் மீது? இஸ்லாத்தில் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்த ஒரு சஹாபி மீது சலாம் சொன்ன பிறகு அவர் மீது அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படுகிறார் என்றால் அந்த நேரத்தில் கோபப்படுவது ஓரளவுக்கு நியாயம் இருக்கலாம். ஏன் நியாயம்? இந்த பேரம் பேசுறது யாரை பத்தி? இவங்களை பத்தி தான் பேரம் பேசுறாங்க. இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமை பத்தி தான், பிலால் போன்றவர்களை பற்றி தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த நேரத்தில் அவர் வருகிறார். அவர் வந்தா எப்படி இருக்கும்? அதனால ரசூல் என்ன செய்யறாங்கன்னா கோபப்படுகிறார்கள், கடுகடுத்து முகத்தை திருப்புறாங்க. அல்லாஹ் சும்மா விட்டானா? இந்த செயல் அல்லாஹ் ஆதரிச்சானா? உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குறான் வசனத்தை, அபஸ வதவல்லா அன்ஜாஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكر ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தூய்மையான கண் தெரியாத இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்த ஒரு மனிதன் வந்து சலாம் சொல்லுகிறார், அவரை ஆதரிக்கிறார், அவரை புறக்கணித்து விட்டு அவரை ஓரம் தள்ளிவிட்டு இஸ்லாத்தில் முழுமையாகாத அந்த காபிர்களுக்கு கைகோர்க்கிறீங்களா? அவர்களுடைய பேச்சை கேட்கிறீங்களா? அதனால நீங்க முகத்தை கடுகடுத்து திருப்பிக் கொள்கிறீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வன்மையாக இறைவன் கண்டித்து அந்த வசனத்தை அருளுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல பாதுகாக்கப்படுகிறார்கள். அது என்ன விளங்கணும்? சமரசத்துக்கு இடம் கிடையாது. மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி, மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக வேண்டி கொள்கையிலே சமரசம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை தான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரி இப்ராஹிம் நபி அவர்களை நாங்கள் நினைவு கூறுவதாக இருந்தால் அவர்கள் கொண்ட கொள்கையில் உறுதி, அவர்கள் சமரசம் இல்லாமல் கொள்கையிலே செயல்பட்டார்கள். இது போன்ற விஷயங்களிலே தான் இப்ராஹிமுடைய செயல்பாடுகளில் முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நாங்கள் மிக முக்கியமாக பெற வேண்டிய படிப்பினைகளில் ஒன்றுதான் சமரசம் இல்லாமல் இந்த கொள்கையிலே நாங்கள் பயணிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டோ அல்லது குடும்ப விவகாரங்களுக்கோ எந்த ஒரு விடயத்திலையும் நாங்கள் சமரசத்தை மேற்கொள்ளக்கூடாது. தான் எந்த கொள்கையிலே ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரைக்கும் எப்படி பயணித்து கொண்டிருக்கிறோமோ அதை கடைசி வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் அப்படியே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.